ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருணி. இந்த வீடியோவில் ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்க ஒரு கட்லெட் வந்து மீல் மேக்கர் வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குயிக்காக செஞ்சிடலாங்க, 5 நிமிஷம் தான் ஆகும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சுடுதண்ணியில் போட்டு புழிஞ்சி எடுத்த மீல் மேக்கரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததும் இது கூட கொஞ்சமாக ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. லைட்டாக அந்த காரம் வந்து கொடுக்கும், அதுக்காக தான். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்குன வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கலருக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இது கூட நீங்கள் வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது குழந்தைக்கு, எல்கேஜி குழந்தைக்கு, அதுக்காக நான் வேறு எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ இதையும் ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூட இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு இல்லை, கடலை மாவு சேர்த்தா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கடலை மாவு இல்லை, அதனால் நான் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க, உடையாமலும் வரும். இது பச்சரிசி மாவுனால லைட்டாக வந்து கிராக் விட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக காஷ்மீரி அந்த சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து ஒரு கட்லெட் ஷேப்புக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தோசை பேனில் வந்து ஆயில் விட்டுட்டு நான் வந்து கட்லெட் ஷேப்புக்கு அதை ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளேயே இந்த ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். கிராக் இல்லாமல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணாலுமே அது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் உடையும். ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆயிலில் ஒன்று ஒன்றா எடுத்து பொறுமையாக வச்சுக்கலாம். உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஆறி வந்ததுக்கப்புறம் அது உடையாது. சூடாக இருக்கும்போது கண்டிப்பாக 1, 2 உடைய தான் செய்யும். அதுக்கெல்லாம் வந்து தயக்கப்பட்டுக்கிட்டு ட்ரை பண்ணாத இருக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே வரும். இப்போ இது ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். நான் செஞ்சு கொடுத்தேன். என் பையன் உண்மையாகவே 5த்தையுமே காலி பண்ணிட்டாங்க. கண்ணு வைக்கக்கூடாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ரெசிபி வேணும்னா ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் இந்த மாதிரி அவங்க ஸ்கூல் விட்டு வர டைமில் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் ஞாபகம் வராமல் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்காக நம்ம வந்து இப்படியே அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த டிப்பு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.